சனி வக்ர பயிற்சி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம், முழுமையான 16 வருடம் இருக்கும். 3 பாதங்கள் மட்டும்தான் இதில். ஆனால் தசாபுத்தி இருப்புகள் முழுமையாக ஆரம்பிக்கிறதுல. இந்த கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர காலங்கள் எப்படி இருக்கும்? 4.5 மாதம், அதாவது 138 நாட்கள் சனி வக்ரகதியில் போகிறார். ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் அந்த வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருந்து 9ஆம் பார்வையாக வக்ர சனியை பார்க்குறார். இந்த வக்ர காலங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு இந்த கும்பராசிக்கு. 7.5 சனி அப்படின்னாவே நிறைய பாடாப்படுத்திட்டு வராங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லவே தேவையில்லை. 2024 நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. ஒரு சில பேருக்கு 2023 கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம், அதேமாதிரி கேது இருக்கிறவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம். அதாவது 1969 72 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு 50 வயசுலேருந்து 54 வயசுக்குள்ளே வரும். அதே மாதிரி 1978 1981 பிறந்தவங்களுக்கு மகர கும்பத்தில் ராகு கேதுக்கள் இருந்த வருடம். அதாவது ராகு கேதுன்னா ராகு 1969 72 வரைக்கும், கேது 78 81 வரைக்கும். இப்போ சனி பகவான் அந்த வீட்டை கடக்கும்போது அந்த வீட்டில் போகிறார் இல்லையா, 2020 மகரத்துலேயும் அதுக்கப்புறம் கும்பத்திலேயும் இருந்திருக்கார். இப்போ மீனராசியில் இருக்கார். இப்போ அந்த 3 இடங்கள் இதில் 2 வருஷம் முன்னாடி வச்சுக்கலாம், 2 வருஷம் பின்னாடி வச்சுக்கலாம். ஏன்னா ராகு அங்கே இருந்திருக்காங்க, ராகு கேது அங்கே இருந்திருக்காங்க, குரு வீட்டில் இருந்திருக்காங்க. மீனத்துலேயும் தனுசுலேயும் முன்னாடி 2 வருஷமும் பின்னாடி 2 வருஷமும் வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அப்படி வரும், கணக்கு வரும். நான் 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம், ஒரு 6 மாதம் முன்ன பின்ன வரலாம். என்னென்னா இந்த இடத்த கடக்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு, அதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சுய ஜாதகத்தில் அந்த வீடு கொடுத்த கிரகம் ஒன்று வக்கரமாக இருந்தால், இப்போ சனியே வக்கரமாக இருந்தால், இன்னொன்று குரு வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு சமீப காலமாக. இது எல்லாருக்குமே சொல்ல முடியாது, தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு மட்டும். ஏன்னா 7.5 சனி போயிருக்கு இல்லையா, எப்படியும் நிம்மதியாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துருந்தா கூட ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை வச்சுருக்கலாம். நல்ல தொழில் நல்லா இருந்திருக்கும், அது மாதிரி இருந்ததா கூட குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை வச்சுருக்கலாம். இல்லை குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னா தொழிலில் பிரச்சனைகளை வச்சுருக்கலாம். இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கஷ்டத்தை அந்த சனி பகவான் வச்சுருக்கு 2020 பிறகு. இந்த சனி வகர காலம் இப்போ தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும்? பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா குருடைய நட்சத்திரம். இந்த குருடைய நட்சத்திரம் 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு 15 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 14 வருடம் இருக்கலாம், 12 வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம். இப்போ 4 வருடம் 6 மாதம் இருக்கும் தசாபுத்தி இருப்பு, 3ஆம் பாதம் கடைசியாக பிறந்தவங்களுக்கு. இன்னொன்று 4 வருடம் 3 மாதம் இருக்கும், இல்லை 2 மாதம் இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் வீடியோ பாருங்கள், அது கரெக்டாக வரும். இப்போ 5 வருடம் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு ஓகே, இந்த வீடியோ ஒத்து வரும். 4 வருடம் 6 மாதம் 2 மாதம்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் மீனராசியை ஒட்டி இருக்கிறதுனால மீனராசியோட பூரட்டாதி நட்சத்திர வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன்கள் கரெக்டாக பொருத்தி வரும். இதையும் பாருங்கள் அதையும் பாருங்கள், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. குரு தசை 15 வயசு வரைக்கும் நடக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை. இப்போ சனி தசை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும், 2ஆம் பாதத்தில் 8 வருஷம் தசாபுத்தி இருப்பு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போது 27 வயசு வரைக்கும் இந்த சனி தசை நடைமுறைக்கு வரும். 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 24 வயசு வரைக்கும் சனி மகாதசை அப்படிங்கிறது வருது. இப்போ சனி மகாதசை இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இள வயசில், ஒரு சிலருக்கு 34 வயசு வரைக்கும் வருது, அதாவது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? சனி வக்கர காலம் நன்மையே செய்யும், குரு பார்வையில் இருக்கிறதுனால படிப்பில் சிறப்பு, படிப்பில் ஏற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் நிறைய படித்தேன் சார், ஆனால் எக்ஸாம் ஹாலில் போனால் மறந்து போகுது அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் சக்ஸஸாக பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய டைம். ஒரு சிலருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குது, கெட்ட பேர் எடுக்கிறாங்க, அவ பேர் எடுக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா பேச்சு கேட்கறது கிடையாது. அப்பா அம்மாவுக்கு அகென்ஸ்டாக போகிறவங்களாம் யாருன்னா இதுமாரி சனி தசையில் இருக்கிறவங்க இருக்குது. ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு. இப்போ மகரத்தில் நான் சொன்ன மாதிரி
மகரம், கும்பம், மீனம் இது மாதிரியான இடங்கள்ல 3-4 கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகத்தை சனி பார்த்துருப்பாரு. அந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல 7ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு கிரகம் லக்னத்துக்கும் ராசிக்கும் சம்மந்தப்பட்டு 7ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டதுன்னா திருமணத்தை கொடுத்துருக்கலாம். அதில் 7 சனியில் எப்படி கொடுக்கணுனாக்கா, பிடிக்காதவங்களை போய் திருமணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. அதாவது அப்பா அம்மா பேச்சு கேட்காம போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, இது மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் போகிறதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இது மாதிரி சனி பார்க்கக்கூடிய இடம்லாம் நிறைய பேர் பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. வழி தவறி போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு டைம் சரியில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறதுனா, கும்பராசிக்கு பின்னாடி வரக்கூடிய தசைகள் எல்லாமே ராஜகிரக தசைகள். அதை நம்ம சமாளிக்கணும். அது வரும்போது நம்ம கஷ்டத்தை கொடுக்கும்போது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வயசில் படிச்சிருங்க. 16 to 22 ஒரு கிஃப்ட்டு. எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிச்சிருங்க. படிப்புங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு 7 சனி வருது, இல்லை அவயோக தசை வருது, ஒரு புயல் மாதிரி அது அடிச்சதுனாக்கா நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா தசை சரியில்லைனாக்கா அந்த தசை அந்த வாழ்க்கையே மாறிடும். இப்போ வரக்கூடிய தசை என்ன தசைன்னே சொல்ல முடியாது. நீங்கள் அந்த தசையை சமாளிக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவு நீங்கள் படிக்கிறது நல்லது. படிக்கிற காலகட்டங்களில் படிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை மாற்றங்கள் உண்டு. வேலையில் இப்போ வேலை தேடிட்டு இருந்தாக்கா வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அருமையான வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைலாம் ட்ரை பண்ணலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, சனி தசையில் இருக்கிறவங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா இப்போ 7 சனி போயிட்டுருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. வயசு இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. கொஞ்சம் நிதானமாக திருமணத்தை பண்ணுறது நல்லது. நிறைய தடையை கொடுத்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இந்த டைமில். ஏன்னா முதலீடு மட்டும் பெருசாக வேண்டாம். ஆல்ரெடி போயிட்டுருக்குன்னா அந்த முதலீடு தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து புதன் தசை. புதன் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 to 52, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 to 45, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 25லேருந்து 42 வரைக்கும். இப்போ புதன் தசை ராசிக்கு 5 குடைவன் தசை, 8ஆம் அதிபதி தசை. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க புதன் தசையில், சொல்லவே தேவையில்ல. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சரி நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் நகரக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. அதாவது மீனராசியில் இருக்கார். மீனராசிலேருந்து ரிஷபத்தை பார்க்குறாரு, இன்னொன்று கன்னியாராசி பார்க்குறாரு, தனுசு பார்க்குறாரு. இந்த இடத்துல தசா நடத்தக்கூடிய கிரகம் வக்கரமாக இருந்தால், இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகம் இருந்தால், லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி இருந்தால் இப்போ வேலை மாற்றங்களை கொடுக்கும். வேலையில் சிக்கலில் இருந்து வெளியே வருவீங்க. இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே உயர் பதவி கேட்டிருந்தால் கூட கிடைக்கும். இப்போ விசா பிரச்சனை, இன்னொன்று வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகும். எவ்வளோதான் வேலையில் நெருக்கடிகள் இருந்தாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாராருக்கெல்லாம் வேலை பிரச்சனை கன்ஃபார்மாக தீரும் அப்படின்னா, கும்ப லக்னம், தனுசு லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், இந்த 4 லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனை கன்ஃபார்மாக தீரும். வேலையிலேருந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு பார்க்கலாம். ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தால் கூட இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். தசை நல்லா இருந்தால். தசை சரியில்லைன்னா வேலை பிரச்சனையாகி வேலை சுமூகமாக முடியும். இப்போ வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது, வேலை இருக்குமா போகுமா அப்படின்ட்டு. அந்த டவுட்டெல்லாம் இப்போ கிளியர் ஆகிடும். வேலை சிறப்பாக இருக்கும். தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அஷ்டமாதிபதி தசையில் தொழில் எல்லாமே கடனை கொடுத்துருக்கும். ஏன்னா இப்போ 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் தான் சனி வக்கரமாகிறார். இந்த டைமுங்கிறது கொஞ்சம் டஃப்பான டைம் தான் தொழில் செய்கிறவங்களுக்கு. முதலீடு மட்டும் போடாமல் நீங்கள் ஏற்கனவே போயிட்டுருக்கிற அந்த தொழிலை நல்லபடியாக பார்த்துட்டே வர்றது நல்லது. பெரிய முதலீடு மட்டும் வேணாம் இந்த டைமில். இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டில் போகிறது, ஸ்டாக் மார்க்கெட்டு, அது மாதிரி வட்டிக்கு விடுறது, இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதாவது கஷ்டப்படாத எந்த ஒரு பணமும் இப்போ வராது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்படணும்னு நான் சொல்லலை. 7 சனி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. 7 சனிக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த டைமுங்கிறது நல்லாயிருக்கும். உங்களுக்கு இடம் விற்கிறது வாங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு இந்த 7 சனி விடுதலையான பிறகு தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சொந்த இடம் விற்கணும் அப்படின்னா விற்கும். சொந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னா கட்டுவீங்க. பூர்வீகத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த பூர்வீகத்துக்கு போகலாம். இதெல்லாம் பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். புதன் தசையில் இது 8ஆம் அதிபதி தசை. நிறைய பேருக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. நிறைய அசிங்க அவமானங்கள்லாம் பட்டிருக்காங்க 8ஆம் அதிபதி தசையில். ஏன்னா 2020 பிரச்சனை மேலே பிரச்சனை. இதுக்கு முன்னாடி அந்த புதன் தசை நடந்துட்டு இருக்கும்போது அது பரவாயில்ல சார், நல்லபடியாக போயிட்டு இருந்தது. 2020 தான் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை ஆரம்பிச்சுது. அதில் தான் சார் எப்படி நான் லாக் ஆனேன்னு தெரியல. கடன் லாக் ஆகிட்டேன், இல்லை தொழில் பிரச்சனை ஆகிப்போச்சு, அதில் மணி லாக் ஆச்சு. இது மாதிரி நிறைய உங்களுக்கு
சனி பார்க்குற இடத்துலலாம் வந்து செவ்வாய் ஒன்று நீசமாவோ இல்லை கேதுவோட நட்சத்திரத்தில் இல்லை கேதுவோடு சேர்ந்து அது மாதிரி இருக்கிறது, இல்லை ராகுவோட சேர்ந்து இருக்கிறது, இந்த வக்கர கிரகங்களோட ஒரு சில கிரகங்கள் சேர்ந்துருக்கு இல்லையா, அப்படியே மணி லாக்காகும், கொடுத்த பணம் அப்படியே லாக்காகும். அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக நீங்கள் பார்த்துக்கணும் இந்த டைமில். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பணம்லாம் வருமா அப்படின்னாக்கா கொஞ்சம் லேட்டாகும். இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான் வரும். இப்போ சனி வக்கர காலத்துக்கு சொல்லிக்கலாம், ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து குரு அந்த பார்வை பார்க்குறாருனாக்கா இப்போ கொடுத்த பணம் வர்றது, வாங்கின பணத்தை கொடுக்கறது, கடன் பிரச்சனை தீர்றது, நோய் நொடி பிரச்சனைகள் தீர்றது, இது மாதிரிலாம் ஒரு நல்ல பலன்களை கன்ஃபார்மாக சொல்லிக்கலாம். நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கக்கூடிய டைம். பரவாயில்ல, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி தசையில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இன்னொன்று வந்து வாரிசுகள் நல்லா இருப்பாங்க. 5ஆம் அதிபதினாக்கா உங்களோட வாரிசு இருக்காங்க இல்லையா, அந்த வாரிசெல்லாம் சிறப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாமே பரவாயில்ல. இப்போ சனி வக்கர காலத்தில் அவங்களுக்கு ஒரு சில செலவுகள் உண்டு. தேவையில்லாத செலவா தேவையான செலவா அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நெகட்டிவாலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன செலவுனா படிப்புக்காக செலவு, அப்படி இல்லைனாக்கா ஒரு வேலைக்காக செலவு, திருமணத்தை வயசில் இருந்தால் அதுக்குண்டான செலவு, இது மாதிரி சுப விரயங்களை நிறைய கொடுக்கும் இந்த சனி பகவான் இந்த வக்கர காலங்களில். நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ கிடைக்கும். இன்னொன்று, வெளிநாட்டிலேருந்து இங்கே வரலாமா, நிறைய பேர் வந்து அங்கே வெளியேற்றுறதுக்கான வழி பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த விசா பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு. விசா இருக்குது, வேலை இல்லை, வேலை இருக்குது, விசா இல்லை, அது மாதிரி வந்து நிறைய பேருக்கு போயிட்டுருக்கு. ரொம்ப பேருக்கெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே அது கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து வேலை சார் முடிய போகுது எனக்கு, ஆனால் விசா இருக்குது, வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். வேலையில் மாற்றங்கள் உண்டு. நான் சொன்ன மாதிரி கும்பலக்கணம், தனுசு லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், இந்த 4 லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்னொன்று துலா லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வேலை அப்படிங்கிறது பிரச்சனைகள் தீரும். வேலை மாற்றங்களை இப்போ எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சிகள் தான் இந்த டைமில். இன்னொன்று, வாரிசுகளோட வளர்ச்சி பற்றி சொல்லிட்டேன். கடன் பிரச்சனை தீரும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருந்து பார்க்கறது வந்து சனி பகவான் பார்க்கறது, கடன் பிரச்சனை தீரும். இல்லைன்னா கடன் கேட்டால் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அரசாங்க இது உதவி கேட்குறீங்க, வேறு ஏதோ பேங்க் உதவி கேட்குறீங்க, பண உதவி கேட்குறீங்க, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அடுத்து கேது தசை. கேது வந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 53 to 60, என்னோட கணக்குப்படி 45 to 52, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 43 to 50. இப்போ புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை எப்படி இருக்கும்? கேது செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் நெருக்கடி உண்டு. அது வந்து 2024 செவ்வாய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சிக்கல் போயிட்டுருக்கும். ஏன்னா செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய்னா சனிக்கு பகை கிரகம் ஒன்று, கேதுவும் பகை கிரகம் தான். ஏன்னா கேது வந்து வக்ர கிரகம் அப்படின்றதுனால அதை பார்த்தாலும் அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது. இது மெயினாக சமீப காலமாக செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னொன்று சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. இந்த சனியோட வீட்டில் இருக்கிறவங்க யார் அப்படின்னாக்கா 45 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அதாவது 1978 81 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கணும், தொழிலில் மட்டும் பார்த்துக்கணும். வேலைங்கிறது சக்ஸஸ் ஆகும். வேலை மாற்றங்களை இப்போ எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, கடன் பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நோய் நொடி பிரச்சனைகள் அதுவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து சுக்கிர தசை. சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த சுக்கிர தசை ஒரு சில பேருக்கு நல்லா இல்லைன்னாக்கா, அது ராகு கேதுவோடு சேர்ந்தாலோ அப்படி இல்லை 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணாலோ அது வந்து நிறைய கஷ்டத்தை கொடுக்குது. 8ஆம் இடம் அப்படின்னாக்கா நீசமாயிடு வராங்க. பாக்கியாதிபதி நீசமாகக்கூடாது, யோகாதிபதி நீசமாகக்கூடாது. வேலையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு நிறைய கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்துட்டே இருந்தது இல்லையா. இப்போ 7.5 சனி வந்த பிறகு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. என்ன வயசில் இருப்பாங்கனாக்கா, சுக்கிரதசையில் இருக்கிறவங்க 50 வயசுக்கு மேலே 80 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான். இது இந்த சுக்கிரன் வந்து சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் ஓகே, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் மறைமுக ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா வேலையும் பாதிச்சிருக்கும், தொழில் பாதிச்சிருக்கும், இன்னொன்று குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம். என்னதான் இருந்தாலும் பாக்கியாதிபதி பெருசாக கெடுக்க மாட்டார், அவ்வளோதான். ஏதோ ஒரு சிக்கலை வச்சுட்டு இருக்கோம், வளர்ச்சி இல்லாமல் வச்சுன்னு இருக்கோம். வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது, அப்படியே ஆவரேஜாக அதுமாரி போகிற மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து இந்த சனி வக்கர காலத்தில் ஓரளவுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பண வரவை கொடுக்கும். இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ, இந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான் கூட இருப்பார் புதன். அந்த நட்சத்திரமோ இல்லை அந்த நட்சத்திராதிபதியோடு சேர்ந்து இருந்தால் கூட பூர்வீக சொத்தில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சொத்து சம்மந்தமான பிரச்சனை, இடம் சம்மந்தமான பிரச்சனை இப்போ சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போல்லாம் கடன் உதவி கேட்டிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது பேங்க் சம்மந்தமான உதவிகள்,
இன்னொன்று சொத்து சம்மந்தமான உதவிகள், இடம் வாங்குறதுக்கு வந்து கடன் கேட்டிருக்கலாம், வண்டி வாகனத்துக்காக கடன் கேட்கலாம். இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கிர தசையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த சனி வக்கர காலங்களில். நன்றி.